வெல்கம் டு மாயா பஜார். இன்றைய ஸ்பெஷல் வெஜிடபிள் ஒயிட் கிரேவி. இது சப்பாத்தி, ப்ளைன் ரைஸ், தோசை, டிஃபன் ஐட்டம் எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். வேண்டிய பொருட்கள்: கேரட் 2, உருளைக்கிழங்கு, பட்டாணி, பீன்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். இது கடைசியாக புளியறதுக்காக லைம். சின்ன வெங்காயம் ஒரு 10, பெரிய வெங்காயம் 1, தாளிக்க பச்சை மிளகா 3, இஞ்சி பூண்டு 5-6 பூண்டு, ஒரு சின்ன இஞ்சி துண்டு, இதை தட்டி வச்சுக்கணும். தக்காளி தாளிக்க. இதை அரைத்து கொள்ள தேங்காய், கசகசா, முந்திரி, கொஞ்சமாக பொட்டுக்கடலை, 2 பச்சை மிளகா, இது எல்லாமே அரைத்து கொள்ளணும். இது தாளிக்க பட்டை 2, கிராம்பு 2, ஒரு ஏலக்காய், கொஞ்சம் சோம்பு. இப்போ செய்முறை பார்ப்போம். கடாயில் 3 ஸ்பூன் கடலெண்ணெய், 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். காஞ்ச உடனே இந்த பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டுக்கணும். தக்காளி பெருசாக இருந்தால் 1, சின்னதாக இருந்தால் 2. எப்பவுமே பச்சை மிளகா ஒரு நிமிஷம் விட்டுட்டு வெங்காயம் போட்டால் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். வெங்காயம் போட்டுட்டேன். ஒரு நிமிஷம் வணங்கினோன்னா இஞ்சி போட்டு அள்ளி போட்டுடலாம். இது காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் போடுறோம். அதனால் எவ்வளவு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ வணங்கிடுச்சு. தக்காளி வணங்கிடுச்சு. காய் போட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் வணக்கிட்டு தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். தண்ணி 2 டம்ளர் ஊற்றிருக்கேன். இதில் பாதி உப்பு வேணால் போட்டுக்கலாம் காய்க்காக. ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். இப்போ காய் வெந்துருச்சு. தேங்காய் ஊற்றிட்டு மிளகாத்தூள் எதுவும் போடக்கூடாது. அப்போ தான் இந்த வெள்ளையாக கிடைக்கும் நமக்கு. ஒரு நிமிஷம் கொதிக்கிட்டோம். இப்போ மீதி உப்பு பாதி உப்பு போட்டுட்டு பச்சைமிளகாய் 1/2 மூடி, இது புதினா ஃப்ளேவருக்கு. இது தாளிக்கிறப்பவும் போடலாம், இப்பவும் போட்டுக்கலாம். மிளகுத்தூள் சும்மா வாசத்துக்காக கொஞ்சம், ஒரு 1/4 ஸ்பூன். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேன். வெஜிடபிள் ஒயிட் கிரேவி தயாராகி விட்டது. நீங்களும் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ.